புதிய தலைமுறையின் 7 வரை இன்றில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏழைகள் பட்டினியோடு வாடும் நிலைக்கு முடிவு ஏற்படும். டெல்லியில் உணவு பாதுகாப்பு திட்டத்தை தொடக்கி வைத்து சோனியா காந்தி பேச்சு. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது. நாடாளுமன்றத்தில் அதிமுக, திமுக எம்பிக்கள் வலியுறுத்தல். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்கள் காணாமல் போன விவகாரம். எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. சுகாதாரத்துறையில் தமிழகம் நாட்டின் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா பெருமிதம். அமில வீச்சில் வினோதினி பலியான வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பு. உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் தகுதியான குடிமகன்களுக்கு உணவு உறுதி செய்யப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளான இன்று டெல்லியில் இந்த திட்டத்தை அவர் தொடக்கி வைத்தார். ஏழைகளுக்கான உணவு பாதுகாப்பு என்பது ராஜீவ்காந்தியின் கனவு திட்டம் என்று அவர் தெரிவித்தார். ஏழைகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் உணவு உறுதி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகள் இந்த திட்டத்தின் மூலம் தடுக்கப்படும் என்றும் சோனியா காந்தி கூறினார். டெல்லியில் இத்திட்டம் முதன்முறையாக தொடங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஹரியானா, உத்தரகாண்ட் உட்பட காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் உணவு பாதுகாப்பு இன்று தொடங்கப்பட்டது. आज भी हमारे देश में बहुत से ऐसे भाई बहन हैं जिन्हें भरपेट भोजन नहीं उपलब्ध है। वे ही नहीं, उनके बच्चे भी कुपोषण के शिकार। हम सबका कर्तव्य है कि देश के गरीब से गरीब व्यक्ति के हितों को ध्यान में रखें और उनकी कीमती जिंदगी की देखभाल करें। इसलिए हमने खाद्य सुरक्षा जैसा कानून बनाने का फैसला किया. நிலக்கரி ஊழல், தெலங்கானா உருவாக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை காலையில் கூடியதும் நிலக்கரி ஊழல் தொடர்பாக காணாமல் போன ஆவணங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டன. ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து பிரதமர் உரிய விளக்கமளிக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். இதனால் அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 2 மணிக்கு கூடிய போது மீண்டும் அமளி நிலவியதால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையிலும் காணாமல் போன ஆவணங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டை பிரதமர் புறக்கணிப்பது மட்டுமின்றி இந்தியா சார்பில் உயர்மட்ட குழுவையும் அனுப்பக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் தமிழக கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. There is a deep sense of outrage among the Tamils all over the world and especially in Tamil Nadu over the issue of war crimes and genocide perpetrated against the Sri Lankan Tamils by the Sri Lankan army. In the circumstances, already Canada has decided not to participate in the Commonwealth Conference. In that circumstance, if India participates, again we are indirectly encouraging the Sri Lankan government. I request that if the government tries to participate, that is an insult to the people of Tamil Nadu who are day in and day out suffering by the army, navy of Sri Lanka. Our fishermen's lives are in peril. Their livelihood is in peril. In this situation, the government of India should boycott attending the conference to be held at Colombo during the month of November. தீவிரவாதி அப்துல் கரீம் துண்டாவிடம் மேலும் 4 நாட்கள் விசாரணை நடத்த டெல்லி காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக துண்டாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துண்டாவை திடீரென தாக்கினார். துண்டாவிற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் முழக்கமிட்டார். இதையடுத்து துண்டாவிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. லஷ்கர்-இ தொய்பா, இந்தியன் முஜாஹுதீன் உள்ளிட்ட பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்புடைய துண்டாவை டெல்லி போலீசார் சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்தனர்.
சுகாதாரத்தில் தமிழகம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரோசையா பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, ஏழைகளின் உடல் நலமே நாட்டின் சுகாதாரத்தை பிரதிபலிக்கும் என்றார். சர்க்கரை நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக அவர் கூறினார். பிறர் நலத்திற்காக வாழ்நாளை அர்ப்பணிக்க வேண்டும் என்று மருத்துவ மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவுறுத்தினார். இந்தியாவில் இருந்து 3 ஈழத்தமிழர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஈழ நேரு, செந்தூரன், இத்தாலி ராஜன் ஆகிய 3 ஈழத்தமிழ் அகதிகளை நாடு கடத்தும் உத்தரவை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான உத்தரவு நேற்று வெளியாகியுள்ளதாகவும், கடந்த 20 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை இந்திய அரசு மேற்கொள்ளாததையும் வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் ஈழத்தமிழ் அகதிகளை அவர்களது விருப்பத்திற்கு எதிராக நாடு கடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொய்யாக புனையப்பட்டுள்ள வழக்குகளின் பேரில் 3 பேரையும் இலங்கைக்கு நாடு கடத்தினால் அவர்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்திய அரசு மேற்கொள்ளும் இத்தகைய நடவடிக்கை மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும், இது ஏற்கனவே காயப்பட்டு புண்ணாகியுள்ள தமிழர்களின் இதயங்களில் அமிலத்தை ஊற்றுவதாகும் என்றும் வைகோ கூறியுள்ளார். அமில வீச்சில் பொறியியல் பட்டதாரி வினோதினி உயிரிழந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு விசாரணை கடந்த 12ஆம் தேதி நிறைவடைந்தது. வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிம மணல் அள்ளப்பட்டது குறித்து வருவாய்த்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான அதிகாரிகள் குழு 2ஆம் கட்ட ஆய்வு நடத்தியது. கனிம மணல் விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்த ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழு கடந்த 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை முதல் கட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழை, படுக்கப்பத்து, மாதவங்குறிச்சி, மணப்பாடு, வேம்பார், வைப்பாறு பகுதிகளில் ஆய்வு நடத்தியது. சட்டவிரோதமாக கனிம மணல் அள்ளப்படுவது குறித்து சிறப்பு குழுவினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டனர். கனிம மணல் விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான அதிகாரிகள் குழு தூத்துக்குடி மாவட்டத்தில் 2ஆம் கட்டமாக ஆய்வு நடத்தியது. அப்போது கனிம மணல் அள்ளும் நிறுவனங்களை மூட வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடிக்கு ஆய்வுக்குழு போட்டிருக்க மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அவங்க ஆய்வுக்குழு போட்டு அதை ஆய்வு செய்யணும். திரும்ப அவங்க அந்த மணல் எடுக்காதவாறு அந்த எடுத்த பக்கங்களில் மணல்களை தட்டி அதில் கற்றாழைகளை நடுவுறார்கள். அவங்க குற்றம் செய்யலை அப்படிங்கிறது தப்பிக்கிறதுக்காக. ஆனால் இந்த அம்மையார் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சிறப்பாக ஒரு ஆய்வுக்குழு போட்டு எங்கள் கடற்கரை ஏரியா முழுக்க அவங்க ஒவ்வொரு ஊராக பார்த்து ஆய்வு செய்வாங்க. நாங்கள் தான் வாழ்வோம், நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. விவி சப்போர்ட்டாக நீங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் இருங்க, அல்லாட்ட ஊரை காலி பண்ணி போங்கண்ணா. நான் எனக்கு விவி தேவையில்லை சொல்லி மக்களை கூட்டிட்டு நான் ஊரை விட்டு வெளியே வந்திருக்கேன். எனக்கு விவி வேண்டாம். முதலமைச்சர் அம்மா அவர்கள் தூத்துக்குடிக்கு ஆய்வு அனுப்பி அந்த ஆய்வுக்குழுவையும் நெல்லை மாவட்டத்துக்கும் அனுப்பி உடனடியாக எங்களுக்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். கனிம மணல் அள்ளும் நிறுவனங்கள் சட்டத்திற்கு உட்பட்டே செயல்படுவதாகவும் அவற்றிற்கு எதிராக போராட்டங்கள் உள்நோக்கத்துடன் நடத்தப்படுகின்றன என்றும் கூறி மற்றொரு தரப்பினர் மனு அளித்தனர். தாது மணல் அள்ளுறாங்க அது இது அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க உரிய அனுமதியோடு தான் அது செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நாங்கள் நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறோம். அதாவது பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறோம். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரமானது அந்த கம்பெனி நம்பி தான் இருக்குது. ஒரு சில மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எதிர்ப்பிருக்காங்கன்னா அது அவங்க சுயலாபத்துக்காக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தூண்டுதல் பேரில் ஒரு 2-3 பேர் சேர்ந்து இப்படி பண்ணால் நம்ம அந்த கம்பெனியை மூடிடலாம் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் அப்படி திரட்டி ஒரு புதுசாக ஒரு கூடங்குளம் பிரச்சனை கொண்டு வந்த மாதிரி இதையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஏம் பண்ணுற ஆட்கள் அவ்வளோ பணத்துக்காக ஆசைப்பட்டு அது செய்யக்கூடிய ஆட்கள். இப்போ இந்த மணல் ஆலை எல்லா கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் 3 மாவட்டத்தில் உள்ள மணல் ஆலை கண்டிப்பாக இயங்கணும். எங்களுக்கு இதை நம்பி ஏராளமான மக்கள் வேலை செய்கிறாங்க, பயன்பட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பம் பிழைக்கப்படுது.
அதனால் எங்களுக்கு கம்பெனி வேணும். இது வந்து ஒரு சிலரோட சுயலாபத்திற்காக, அவங்களோட ஒரு சில அரசியல்வாதிகளோட சுயலாபத்திற்காக, அவங்க பணத்தை மிரட்டி வாங்கணுன்றதுக்காக செயல்படுற அது தேவையில்லாத போராட்டம் தான். முதல்ல அணு உலைக்கு எதிராக அவங்க போராடினாங்க. இப்போ எங்களோட வாழ்வாதாரம் தான் தேவையில்லாமல் பாதிக்கப்படுது. விழுப்புரம் மாவட்டத்தில் முகாமிட்டுள்ள யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 6 யானைகளை கொண்ட இந்த காட்டு யானை கூட்டம் கடந்த 3 மாதங்களாக சேலம், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மாறி மாறி முகாமிட்டு விளைநிலங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. கடந்த 4 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த யானை கூட்டம் முகாமிட்டுள்ளது. அவற்றை பட்டாசுகள் வெடித்தும் ஓசைகள் எழுப்பியும் காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் இந்த யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து விளைபயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இவற்றை வேடிக்கை பார்க்க பொதுமக்கள் திரள்வதால் யானைகளை விரட்டும் பணி கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. செய்திச்சாரலில் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். எல்லையில் அடிக்கடி ஊடுருவி வரும் சீனாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் அதிநவீன போர் விமானம் ஒன்று ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைப் பகுதியான தவ்லக் பெக் ஒல்டியில் நிறுத்தப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான இடமான இந்த பகுதியில் இந்திய விமானப்படையின் C-130J-30 ரக சூப்பர் ஹெர்குலஸ் விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விமானம் 20 டன் வரையிலும் பொருட்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்டது. இந்த விமானம் அவசர காலங்களில் உடனடியாக தரையிறங்கும் வசதியையும் பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கல் சூளை மற்றும் கல்குவாரிகளில் பணியாற்றிய வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 500 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்தனரா என்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. செங்கல் சூளை மற்றும் கல்குவாரிகளில் ஆந்திரா, ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கொத்தடிமைகளாக இருப்பதாக சார் ஆட்சியர் பிரவீன் நாயக்குக்கு தகவல் வந்தது. இதையடுத்து அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போலீசார் செங்கல் சூளை மற்றும் கல்குவாரிகளில் சோதனை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரை அடுத்த சின்ன ராவுத்தர்பட்டியில் குடிநீர் வழங்கக் கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இப்பகுதியில் 6 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தபோது அதை வாங்க அவர் மறுத்துவிட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த தெற்கு வெங்காநல்லூரில் குடிநீர் விநியோகிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் விநியோகிக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டத்தால் ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சரின் பரிந்துரையின் கீழ் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இடைநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கான சதுரங்க விளையாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தாராபுரம், வெள்ளக்கோவில் உள்ளிட்ட ஒன்றியங்களைச் சேர்ந்த 450 ஆசிரியர்கள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சம்பளத்தை முதல் தேதியிலேயே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து துறை பணியாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அரசு போக்குவரத்து கழகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் CITU தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 20 பேர் பங்கேற்றனர். பழனி முருகன் கோவிலில் கடந்த 2 மாத காலமாக நிறுத்தப்பட்டிருந்த ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ரோப்காரில் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி திடீரென பழுது ஏற்பட்டு நின்றது. அதில் சிக்கிய 23 பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ரோப்காரில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்டது. மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் விதமாக புதிய சுற்றுலா வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள வனத்துறை ஏற்பாடு செய்துள்ள இந்த சுற்றுலா வாகனம் காலை 9 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை பயணப்படும். ஒரு நபருக்கு 750 ரூபாய் கட்டணத்தில் காலை 9 மணிக்கு துவங்கி இரவிக்குளம் தேசிய பூங்கா, சின்னார் வன உயிரிய சரணாலயம், ஆலம்பட்டி அருகே ட்ரக்கிங் ஆகியவற்றை பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியாக இந்த சுற்றுலா வாகனம் விடப்பட்டுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு புதிய தலைமுறையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.